ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷமின் அண்ட் கே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூர்க்கில் இருக்கிற வில்லாவோட டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நைட் டைமில் எப்படி இருக்கும், காலையில் டைமில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ஓவன் இருந்துச்சு, ஷெல்ஃப் இருந்துச்சு, மக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹால் தான். ஸோ ஹால் வந்து செம்ம பெருசாக இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய விண்டோ மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அங்கேயே டைனிங் டேபிள் எல்லாமே அங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் வந்து அவங்களே வந்து நம்மளுக்கு மில்க் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதனால் நம்மளே வந்து எதாவது வேணால் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து வெளியே போய் பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கிறதுனால அந்த ட்ரீஸ் எல்லாம் செம்ம க்ரீனாக இருந்துச்சு. கிளைமேட்டும் வந்து நல்லா ஜில்லுன்னு கூலாக இருந்துச்சு. அப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சதுனால அந்த லீவ்ஸில் வந்து டியூ ட்ராப்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஹாலோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி, அப்புறம் ஒரு சோஃபா செட், ஒரு டீ வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெளியே வந்து போயிட்டு நம்ம போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேபிளும் ஒரு 4 சேர் போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரிலாக்ஸிங்காக இருக்கலாம். லைக் சத்தம் எதுவுமே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும் இந்த இடமே, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ கிச்சன் கிட்ட வந்து ஒரு டோர் இருந்துச்சு இல்லையா, அந்த டோர்லேருந்து வெளியே போனீங்கன்னா துணி காய போடுற இடம், துணி வந்து துவைக்கிற இடம்லாம் இருந்துச்சு. நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து நான் காலையில் காட்டினேன் இல்லையா, அதே கிளார் அடிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், ஆரல்ஸ் வந்து ஏதாவது பூச்சி அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், நைட் டைம் இந்த விழா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதான் வந்து நைட் வியூ, நைட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக லைட் போட்டிருந்தோம், அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக கிளார் அடிச்சிச்சு. ஸோ நம்ம எட்டி பார்த்தா தான் நம்ம வெளியே போய் பார்க்க முடியும். லைக் வெளியே நம்மளால் போய் உட்கார முடியாது, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், நிறைய ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால. நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் வரணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூம் இருக்குது, அப்புறம் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம், ஓகேவா. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அதுவும் அதே போல் தான். நம்ம போய் வெளியே உட்காந்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கா வந்து இங்கே பாருங்கள் நீங்களே. ஸோ இப்போ நம்ம வந்து காலையில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்குது, சொன்னேன் இல்லையா, இந்த வாஷ்ரூம் தான். ஸோ அந்த பக்கம் இருக்கிற பெட்ரூம் அதே சேம் பெட்ரூம் தான், அதே மாடல் தான். ஸோ இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேலே போகலாம் வாங்க. ஸோ மேலே வந்தாச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஒரு பெரிய பால்கனி, ஒரு சின்ன பால்கனி, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ எனக்கு இருக்கிறதுலே இந்த வில்லாலே வந்து பிடிச்ச பெட்ரூம்னா இந்த பெட்ரூம் தான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கா ஒரு டீப்பாய், அப்புறம் அட்டாச் வாஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட் டைமில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நான் இப்போ மார்னிங் டைமில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே போல் தான் அந்த வியூ எல்லாம் பார்க்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் இங்கே நல்லா போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் பார்க்க செம்ம அமேசிங்காக ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு.
இப்போ நம்ம வந்து பால்கனி பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன அந்த பெரிய பால்கனி இதுதான். ஸோ இந்த பால்கனி நைட் டைம் பார்க்க செம்ம ஸ்கேரியாக இருந்துச்சு. லைக் ஒரு ஹாரர் இடம் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லைட் போட்டோன்னே தான் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே போல் தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு லைட் தான் ஒர்க் ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு இந்த இடம் ராத்திரி டைமில். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் நைட் டைம்லலாம் இங்கே வந்து நம்ம எதாவது பேய் கதை சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கேயே வரலாம், நல்லாயிருக்கும். லைக் கசின்ஸோட ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அடுத்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு மார்னிங் வியூ காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் நிஜமாக செம்ம ஸ்கேரியாக சூப்பராக இருந்துச்சு இந்த இடமே பார்க்க. ஸோ இப்போ நம்ம மார்னிங் வியூ பார்க்கலாமா? ஸோ மார்னிங் வியூவெல்லாம் அவ்வளோ ஸ்கேரியாக இருக்காது. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதான் நான் சொன்ன மார்னிங் வியூ. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் டைம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ரூஃப் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன பால்கனி பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்றும் அவ்வளோவா இல்லை, ஒரு சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி தான். ஸோ இந்த பால்கனியும் வந்து வெளியே சும்மா வந்து லைக் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான். இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பால்கனி தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா? அந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஹோம் கிரிக்கெட் மேலே விளாண்டுருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், கசின்ஸோட விளாண்டுருந்தோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஜூ பற்றி அப்புறமேட்டுக்கா நாங்கள் கூறுகளை என்னென்ன சுற்றி பார்த்தோங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை, சி யூ, டாட்டா.